நாம் எல்லாம் இந்த கட்சிக்கு ஆதரிக்க வேண்டும். அதனுடைய அந்த குழந்தைகளுக்கு பேச ஏன் நாம் இந்த கட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் மிக தெளிவான கருத்துக்களுடன் ஆதாரங்களுடன் இங்கே உங்களுக்கு வழங்கினார்கள். ஏனென்று கேட்டால் நான் இங்கே அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களை பார்த்து கேட்கிறேன். இதுவரை உங்கள் காதுகளை தவறானவர்கள் பக்கம்தான் செவி சாய்த்திருக்கிறீர்கள். திருடர்கள் பக்கம்தான் உங்கள் காதுகளை செவி சாய்த்திருக்கிறீர்கள். உங்களையே ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் பக்கம்தான் இவ்வளவு நாட்கள் உங்கள் செவிகளை சாய்த்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களை எல்லாம் கேட்கிறேன், ஒரு அரை மணி நேரம் இதுவரை நீங்கள் ரங்கசாமி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் செவிகளை உங்கள் பக்கம் சாய்த்திருந்தீர்கள். மற்ற கட்சியினர்கள் எல்லாம் உங்களை கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் சாய்த்தீர்கள். ஒரே ஒரு முறை உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, வருங்கால சந்ததிகளுக்காக உங்கள் செவிகளை இந்த பக்கம் கொஞ்ச நேரம் திருப்புங்கள். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நான் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறேன். நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வரப்போவதில்லை. நான் இங்கே அமைச்சராக வரப்போவதில்லை. நான் இங்கே முதலமைச்சராக வரப்போவதில்லை. ஏன் எந்த பொறுப்பும் இங்கே வைக்க முடியாத நான் ஏன் வந்து இங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஏன் நீங்கள் ஏன் உங்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்கிற கேள்விக்குத்தான் இங்கே நாங்கள் வருகிறோம். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, ஆம் ஆத்மி கட்சின்னா என்ன? ஒரு எம்எல்ஏ சொன்னார். ஒரு எம்எல்ஏ 3 தடவையா எம்எல்ஏவா இருந்தாரா? நல்லா கவனிங்க. உங்க எம்எல்ஏ 5 தடவை கூட இருந்திருக்கிறார். இங்கே உள்ளவர் ஒரு எம்எல்ஏ 3 தடவை எம்எல்ஏ இருந்துட்டு 4வது முறை எம்எல்ஏவா வந்து கேட்கிறார், ஓட்டு கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நல்லா கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். முதல் தடவை எனக்கு ஓட்டு போட்டீங்க, முதல் தடவையா எனக்கு ஓட்டு போட்டீங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். முதல் தடவையா எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அந்த முதல் தடவை ஜெயிச்ச 5 வருஷத்துல அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் நான் வெளியில வந்துட்டேன். 2வது என்ன ஜெயிக்க வச்சீங்க, முதல் முறையா ஓட்டு போட்டீங்க, நான் கஷ்டத்துல இருந்தெல்லாம் வெளியில வந்து